இன்னைக்கு ஸ்கூல் ஃபவுண்டர்ஸ் டே, அதனால கலர் ட்ரெஸ்ல வரலான்னு டீச்சர் சொன்னாங்கன்னு இவ என்கிட்ட சொன்னா. பாத்தீங்களா, நான் கேட்டதுக்கு பர்த்டேன்னு சொன்னா, அவங்க அம்மா கிட்ட ஸ்கூல் ஃபவுண்டர்ஸ் டேன்னு சொல்லிருக்கா. உங்களோட மத்த 2 பசங்களையும் இங்கே தானே மேடம் படிக்க வைக்கிறீங்க? அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தானே வந்திருப்பாங்க. அவங்கள நீங்க கேட்டிருந்தா இவங்க பொய் சொல்ற விஷயம் அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அதெல்லாம் நான் கேட்டேன் மேடம். கலர் ட்ரெஸ்ல வரலான்னு எங்க மிஸ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா. மது, என்ன மது இதெல்லாம்? இப்படி பொய் சொல்லி ஸ்கூலுக்கு கலர் ட்ரெஸ்ல வர வேண்டிய அவசியம் என்ன? வித்யா, உன்னையும் தான் கேக்குறேன், ஏன் 2 பேரும் இப்படி பண்ணீங்க? ஏன் 2 பேரும் வாய மூடிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட தானே கேக்குறேன், சொல்லுங்க. இவ்வளவு கேட்டுமே அவங்க 2 பேரும் வாய் திறக்கறாங்களா பாருங்க மேடம். உங்க பொண்ணு ஸ்கூல் டிசிப்ளினை மதிக்காம அன்யூனிஃபார்ம்ல வந்தது மட்டும் இல்லாம லாஸ்ட் டெஸ்ட்ல என்ன மார்க் எடுத்திருக்கான்னு பாருங்க. மது, என்ன மார்க் எடுத்து வச்சிருக்க? எல்லா சப்ஜெக்ட்லயும் மார்க் கம்மியா இருக்கு. நீ இப்ப வாய் திறந்து சொல்ல போறியா இல்லையா? உங்க பொண்ணோட படிப்பு எப்படி இருக்குன்னு நீங்களே பாத்தீங்களா? நல்லா படிச்சிட்டு இருந்த பொண்ணு படிப்புல கவனம் சதுரி எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கான்னு பாருங்க. இவ இப்படி மோசமான மார்க் எடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மேடம். உங்க பொண்ணோட படிப்பு மோசமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு போய் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அன்யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்திருக்கா. இப்படி டிசிப்ளின் இல்லாத பொண்ண நாங்க எப்படி ஸ்கூல்ல வச்சுக்கிறது?